வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் டூ. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் காம்போ எகெயின் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ தம்பையில பார்த்தா எல்லாருமே ஷாக்கிங்கா இருப்பீங்க. இவங்க 2 பேரும் எப்ப ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஆரியன். ஸோ இவங்க வந்து அப்கமிங் அதாவது இப்ப கரண்டா வந்து ஜீ தெலுங்குல சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தின அப்டேட்டும் நம்ம சேனல் 1ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்ப அந்த சீரியல்ல அவங்க வந்து கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காம்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல ஸ்ரீரஞ்சனி மேம் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆரியனுக்கு மாமியார் கேரக்டர்ல. ஸோ இவங்களோட காம்போ தான் அப்கமிங்ல லக்ஷ்மி நிவாசம் சீரியல்ல இருக்க போது. ஆல்ரெடி மாமியார் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ சேம் அதே மாதிரி மாமியார் மருமகன் அப்படின்ற கேரக்டரோட லக்ஷ்மி நிவாசம் சீரியல்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க. இது ரியலா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பர் டூப்பரா இருக்க போகுது. ஸோ நீங்க இந்த காம்போவை மிஸ் பண்றீங்கன்னா மறக்காம லக்ஷ்மி நிவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தெலுங்குல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. ஸோ கோமதி பிரியாவை பத்தி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சீரியல்ல இப்ப வேற லெவல் கலக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு ஒரு மூவி ஆஃபர் வந்துச்சு. அது பார்க்கும்போது அசுரன். ஸோ அசுரன்ல யங் தனுஷ்க்கு பார்க்கும்போது பேரிங்கா இவங்க தான் ஆக்ட் பண்றதா இருந்துச்சு. சம் ரீசனால இவங்க அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் அந்த மூவில ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அவங்களும் நம்ம மூவில வாட்ச் பண்ணியிருப்போம். இந்த அப்டேட் ரீசெண்டா வந்து சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்படியே ஆக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.